நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 19/3/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் பங்குனி மாதம் 5ஆம் தேதி, மார்ச் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று இரவு 10:32 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 6:56 வரை விசாகம், பின்பு அனுஷம். யோகம் இன்று காலை 6:20 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:56 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. மேஷம் ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு வழிபாட்டுகளில் நம்பிக்கை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது நல்லது. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். குடும்பத்தினுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகுங்க. சொத்துக்களால் லாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பொருளாதார உயர்வும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவரும் உற்சாகமாக இன்று காணப்படக்கூடுங்க. சக நண்பர்களின் ஆதரவு இன்று இருக்கக்கூடும். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்க கொடுங்க. மறைமுக எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். அரசாங்க ரீதியிலான காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறக்கூடும். பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பு நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. பெண்களுக்கு குழப்பங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். வாழ்க்கை தரமும் மேலோங்கி விடக்கூடும். கேட்டிடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்களுக்கு மனப்பதட்டம் கொஞ்சம் உருவாகும். செய்கின்ற செயலை யோசித்து செய்ய வேண்டும். மாணவர்களுக்கு கல்வியில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முடியாதது என்று ஏதும் இல்லை. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். சுகமான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். வழிபாட்டுகளில் நம்பிக்கை கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முன்வருவீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு இருக்கும். இன்று நீங்க மறைமுக எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். பரணி. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆழ்ந்த நித்திரை ஏற்படக்கூடும். இன்று சோகங்கள் எல்லாம் சுகமாக அமைதிவிடக் கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விட முடியும். கிருத்திகை. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக சரிப்படுத்திக் கொள்வீர்கள். இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். மனம் நிறைவாக இன்று காணப்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். முக்கியமாக கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுபம் ராசினியர்கள், இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. புதிய முயற்சிகள் ஓரளவு வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். வழிபாடுகளில் முக்கியமாக நம்பிக்கை கொடுங்க. யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். குடும்ப சுமை கண்டிப்பாக கொடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ நினைப்பீர்கள். வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். அருகில் இருப்பவரை அனுசரித்து செல்வது நல்லது. விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். வீண் விரையம் மட்டும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பகுத்தறிவு கூடும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறுங்க. குழந்தைகளின் நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல மதிப்பை இன்று ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மன நிம்மதியும் உண்டாகுங்க.
உறவினர்கள் வருகையும் இருக்கும். தாய் வழி உறவுகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்கும். குழப்பங்கள் நீங்கி மனசுக்குள் தெளிவு பிறக்க கொடுங்க. இன்று முக்கியமான முடிவுல கண்டிப்பாக தெளிவு இருக்கும். பெண்கள் ஆழ்ந்த நித்திரையில் காணப்படுவீர்கள். சுகமான சூழல் வெளிப்படக்கூடும். சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். பெண்கள் அவசரப்பட வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை கருத்துக்கள் பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோதனமாக இருந்து விட வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். அமைதி என்பது கண்டிப்பாக இருக்கட்டும். என்று மாணவர்கள் பொறுப்புடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தேர்வுகளை சரியான முறையில் எழுதி வெற்றி வாகை சூடுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று வேக வேகமாக பணிகளை இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையில் அன்பு வெளிப்பட கொடுங்க. உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். யோசித்து செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உறவினர்கள் வருகை இருக்கும். தாய் வழி உறவுகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்குங்க. ரோகிணி. இந்த நாள் திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். குடும்ப பெரியவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக நீங்கும். யோசித்து செயல்படக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். நல்ல மதிப்பு கண்டிப்பாக உயரும். மன நிம்மதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் பெரிய பிரச்சனை ஏதும் இல்லை. மிருகசிரிஷம். வெளி உலக தொடர்பு விரிவடையும். நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. தாய் வழி உறவிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். குழப்பங்கள் நீங்கி மனசுக்குள் தெளிவு பிறக்கும். கூடுதலாக பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். நல்லவர்களின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு காரிய வெற்றி கைகூடி மனசுக்குள் நிம்மதி ஏற்பட கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். எதிலும் யோசித்து செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. காரிய வெற்றிக்கு இறை வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கல்யாண முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். உடன் பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்குங்க. நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் என்றே சொல்ல முடியும். மிதுனம் ராசினியர்களுக்கு எல்லா முயற்சிகளிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கண்டிப்பாக இருக்கும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். வெற்றிக்கு உறுதுணையாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. இன்று தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்கக்கூடும். இன்று எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது மிக நல்லது. சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். யாருக்காவது பணம் கொடுப்பதற்கான சூழல் கண்டிப்பாக வெளிப்படுங்க. திட்டங்கள் அனைத்தும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். உறுதுணையாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. பேச்சு திறமை கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பார்த்த உதவியும் நன்மையும் இருக்க கொடுங்க. பொருட்களை மட்டும் கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது. பெண்கள் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்கும். பெண்களுக்கு முயற்சிகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதலில் நெருக்கடிகள் இருந்தாலும் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை வேண்டும். மிதுனம் ராசினியர்களுக்கு பொறுமை இருந்தால் மட்டுமே காதல் கைகூடும். இன்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். தேர்வு முடியும் வரை கல்வியில் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று தைரியம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷம். இன்று உங்களுக்கு வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்குங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் நீங்க பாதுகாப்பு குறைபாடுகளை எல்லாம் சரி செய்து கொள்வீர்கள்.
திருவாதிரை. தாய் தந்தையாரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க பகைத்துக் கொள்ள வேண்டாம். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. லாபகமாக பேசி பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களுக்கெல்லாம் இன்று நீங்க முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம். விரைவாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். திருமண முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நான் சொல்ல முடியும். இன்று உங்களுக்கு எல்லா சுக சௌக்கியங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியுங்க. கடகம். கடகம் ராசினியர்கள். இந்த வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டக்கூடும். சண்டை சச்சரவுகள் இருந்தால் கண்டிப்பாக சரியாகும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை என்று ஏற்படக்கூடும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக அதிகரிக்கும். தக்க சமயத்தில் மாற்றி நினைத்தவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. சங்கிலி தொடர் போல் வந்த கடன் சுமை படிப்படியாக குறையும். உடல்நலம் சீராகி கண்டிப்பாக உற்சாகத்தை கொடுக்குங்க. தொழில் வியாபாரம் மிதமாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். உங்களது பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருப்பவரிடம் நல்ல பெயரை பெற்றுக் கொள்வீர்கள். சக ஊழியரிடம் கவனமாக இருப்பது நல்லது. தொட்ட குறை விட்ட குறை ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுடைய பேச்சு திறமையினால் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள் கண்டிப்பாக எழக்கூடுங்க. பெண்கள் ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று காதல் பிரச்சனை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். இன்று தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் என்று நிறைவாக காணப்பட கொடுங்க. முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்ட முடியுங்க. சொந்த பந்துகள் வருகின்ற இருக்க கொடுங்க. நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். பிடித்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூசம். இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். விட்டக்குறை தொட்டக்குறை ஓரளவு சரி செய்துவிட முடியுங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கூடும். தக்க சமயத்தில் உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப இன்று நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று உங்களுக்கு மன தெளிவு கண்டிப்பாக கூடிவிடும். ஆயில்யம். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கூடும். தக்க சமயத்தில் உதவிகள் பரிபூர்ணமாக வரக்கூடும். வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாகுங்க. இன்று நீங்க திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வழிபாட்டுகள்ல உங்களுக்கு நம்பிக்கை கூடும். இந்த நாள் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்க கொடுங்க. சிம்மம். சிம்மம் ராசினியர்கள். என்ற சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு செயல்படுவீர்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கக்கூடும். என்று எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நல்லது நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். நம்பிக்கைகளும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இன்று மாற்றங்கள் ஏற்படும் சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கக்கூடும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. நல்லது நடக்கும் நாளாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். தேவையில்லாத விஷயத்தால் மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். செயல்களுக்கு பக்கபலமாக யாராவது ஒருவர் இருக்க கொடுங்க. திறமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பீர்கள்.
செலவுகளை குறைத்துக் கொள்வது நன்மையை கொடுக்கும். இன்று உங்களுக்கு மதிநுட்பத்தால் வெற்றி ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். என்ன ஒன்று, கடுமையான பணி சுமை ஒரு பக்கம் இருக்கக்கூடுங்க. பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று காதலை பொறுத்தவரை சிம்ம ராசினியர்கள் பயம் கொஞ்சம் இருந்து கொண்டிருக்கும். காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும். காதல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நல்லதுக்கே. வெற்றி வாகை கண்டிப்பாக சுட முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று நீங்க சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. பொருளாதார விருத்தியுமின்றி ஏற்படக்கூடுங்க. சுகமான நித்திரையும் இன்று அமைந்து விடக்கூடும். இன்று உங்களுக்கு சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனோதனமாக நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமைதிவிடக்கூடும். விட்ட குறை தொட்ட குறை ஓரளவு சரியாக கூடுங்க. இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழும் நாளாக அமைத்துக் கொள்ளக்கூடும். உத்திரம். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். சொந்த பந்துகள் வருகையில் இருக்கக்கூடும். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். இன்று உங்களுக்கு எதிலும் தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்கக்கூடும். மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். இந்த நாளை நீங்க மாற்றங்களை உணர்ந்து கொண்டு செயல்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி உண்டாகக்கூடும். எதிலும் யோசித்து செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். மதிநுட்பத்தால் மகத்தான காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. அவசரமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். திருமண தடைகள் பரிபூர்ணமாக விலகி செல்லுங்க. மதிநுட்பத்தால் மகத்தான காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். தனவரவு சீராக இருக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெற முடியும். இந்த நாள் காசு பணம் கையில் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை ஓரளவு சரி செய்துவிட முடியும். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். மனோதிடமும் உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. கடன்கள் நோய்கள் கண்டிப்பாக தீரும். விவாதம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடைபெறுகள். முன்னேற்றம் காண்பதில் வேகம் காட்டுவீர்கள். எதிலும் உற்சாகத்துடன் ஈடுபடுவீர்கள். வியாபாரம் தொடர்பான செலவுகள் கண்டிப்பாக இருக்குங்க. போட்டிகள் ஏதும் தொல்லையை கொடுக்காமல் இருக்கக்கூடும். பெண்கள் நயமாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். பெண்களுக்கு என்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பிரச்சனைக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் இன்றி ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு சுகமான காதலாக அமையக்கூடும். காதல் கைகூடி முன்னேற்றத்தை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். திருமண தடைகள் விலகியிருப்பதினால் காதலை பற்றி இல்லத்தில் சொல்லி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். என்று மாணவர்கள் சக மாணவரிடம் பட்டும் படாமல் நடந்து கொள்ளுங்கள். கல்வியில் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. மனோதைரியம் உண்டாகக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிகுந்த நாளாக இருக்கக்கூடும். தேர்வில் வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை மிகவும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள்.
வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. எதிர்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பல நெருக்கடிகளை கடந்து வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகம் அழகும் கண்டிப்பாக கொடுங்க. சோதனை கடந்து வெற்றி பெற முடியும். இன்று உங்களுக்கு இன்பங்கள் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம், முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு யோசித்து எதையும் செய்ய வேண்டும். பக்குவமாக பேசி காரில் ஈடுபடுவது நல்லது. மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். பங்குச் சந்தைகளில் நல்ல வெற்றி ஏற்பட கொடுங்க. சித்திரை, கமிஷன், ஏஜென்சி போன்ற துறைகளில் லாபம் கிடைக்கும். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. யதார்த்தமாக இன்று நீங்க செயல்படுவீர்கள். சுறுசுறுப்பையும் இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடையக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. ஆலய வழிபாட்டில் உங்களுக்கு ஆனந்தம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். வெற்றிக்கான செய்திகள் வீடு தேடி வர கொடுங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கூடிவிடும். யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடும். தொகை வரவுகள் எதிர்பார்த்தபடியே வந்து சேருவதினால் சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். குடும்பத்தில் கூதுகளும் தரும் சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. இன்று காரியங்களில் திடீர் தடை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். திட்டமிட்டு எதை செய்தாலும் வெற்றி இருக்கும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சாதகமான பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சக மனிதர்களை அனுசரித்து செல்லுங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். தாந்திரிகம், மாந்திரிகம் போன்ற விஷயங்களில் கலந்து கொண்டு பணத்தை ஏமாற வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க. அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் சும்மாவாகவே இருப்பது நல்லது. நீங்கள் எதையாவது செய்ய போய் தேவையில்லாத பிரச்சனைகள் பெரிதாக கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். திடீர் தடை தாமதம் இருந்தாலும் சரியாகும். பெரியவர்களை அனுசரித்து செல்லுங்கள். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். நண்பர்கள் உறவுகளுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். பெண்கள் பார்த்து பக்குவமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. இந்த நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். அமைதியை காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வருகின்ற தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மன நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிலும் இன்று சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்க பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி, நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பண வரவை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். இன்று உங்களுக்கு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமையுங்க. மன பதட்டமோ பயமோ தயவு செய்து வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். விசாகம், சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் கலந்து பேசி செய்யுங்கள். டக்கென்று சில விஷயங்களுக்கு முடிவு காண வேண்டாம். இல்லத்தில் பேசி முடிவெடுப்பதே நல்லது. மன பதட்டம் மட்டும் கொள்ளாதீர்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி சிரமங்கள் எல்லாம் தீர்ந்து ஓரளவு நிம்மதி ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இந்த அபார திறமையினால் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். நல்லவைகள் ஓரளவு கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும்.
நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும், பயப்பட வேண்டாம். இன்று சூழ்நிலையை சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையுங்க. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்று மனசுக்குள் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். அடுத்தவரிடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். வீண் ஆசைகள் அவ்வப்போது மனசுக்குள் தோன்றும். கட்டுப்பாட்டுடன் இருப்பது ரொம்ப நல்லது. எந்த ஒரு செயலையும் நீங்க யோசித்து செய்வது மிக நல்லது. வீண் விவகாரங்களை தலையிடாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் நீங்க தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடுங்க. வேக வேகமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. யார் என்ன சொன்னாலும் யாரையும் குறைத்து பேசாதீர்கள். உங்களையே குறைகள் சொன்னாலும் அதனை பெரிதுபடுத்தாதீர்கள். நடப்பவையெல்லாம் நன்மைக்கு என்று விட்டு பிடியுங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கக்கூடும். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் பெருக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று காதலில் பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். காதலுக்காக நீங்க மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நடப்பவையெல்லாம் நன்மைக்கே. என்று மாணவர்கள் பாடத்திட்டங்களை நன்கு கவனியுங்கள், நன்கு படியுங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தேர்வு முடிவுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சாகம். இன்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு மிகவும் சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள். தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொண்டு மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. கமிஷன், ஏஜென்சி போன்ற துறைகளில் லாபம் கிடைக்க கொடுங்க. நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும். நலம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பொருளாதார விருத்தி உங்களுக்கு உண்டாகக்கூடும். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுய தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். அனுஷம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். யோசித்து செய்த காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். வீண் விவகாரங்களை தலையிடாமல் இருப்பது நல்லது. வீண் ஆசைகள் அவ்வப்போது மனசுக்குள் தோன்றும். கட்டுப்பாட்டுடன் செயல்படுவது மிக நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்யுங்கள். இன்று உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். நினைத்த காரியம் சூடுபிடிக்குங்க. வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக விரிவடைய கொடுங்க. கேட்டை கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. பொருளாதார விருத்தியும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். சோகமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று உங்களுக்கு நல்லதொரு தெளிவு உண்டாகக்கூடும். இந்த நாளை நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொண்டால் மென்மேலும் உங்களால முன்னேறி செல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இந்த அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நேரம் கடந்து சில பணிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. வீடு மனை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. கமிஷன் துறையில் வெற்றி கிடைக்கும். பங்குச் சந்தைகளில் லாபம் கிடைக்கும். முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடும். என்ன ஒன்று முன்கோபத்தின் காரணமாக சில பணிகள் தாமதமாக நடைபெறக்கூடும். சுப விரயங்கள் ஒரு பக்கம் ஏற்படும். இனிய செய்திகளும் இல்லம் தேடி வரக்கூடுங்க. வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல நண்பர்களின் ஆதரவு இருக்கும். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு ஒத்துழைக்க கொடுங்க. பொது வாழ்க்கையிலும் புகழ் கூடும். அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை சீராக அதிகரிக்கும். சீருடை பணியாளர்களுக்கு இன்று முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. கவனமாக எல்லோரிடமும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். இன்று எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது நல்லது. குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். பிள்ளைகளிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அன்பாக பேசுவது நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவுகளிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழகுங்கள். வாடிக்கையாளரிடம் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலம் வியாபார வளர்ச்சி பெறுங்க. அடுத்தவர்கள் கூறும் ஆலோசனைகளை ஏற்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் அமைந்து விடக்கூடும். காதல் தனுசு ராசினியர்களுக்கு குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். நம்பிக்கை விட வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றி போடும். பயப்படவும் வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க.
கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள். அது மட்டுமில்லை, தேர்வில் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்களுடன் உயர்கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்கையும் இன்று நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் உங்களுக்கு தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. சுகபோக வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைதி விடக்கூடும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க யோசித்து எதை செய்தாலும் வெற்றி இருக்கும். போராட்டம் நினைத்தது கண்டிப்பாக நடக்குங்க. எதிர்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைதி விடக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். வாகன யோகம் இருக்கும். கமிஷன் துறையில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டுங்க. எதிர்மறையாக செல்பவரிடம் விலகி இருப்பது நல்லது. நீங்கள் உண்டு, உங்கள் பணி உண்டு என்றிருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொருளாதாரத்தையும் கண்டிப்பாக விருத்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சுகபோக சந்தோஷங்கள் கண்டிப்பாக அமைந்துவிடக் கூடுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபட வேண்டாம். சில பணிகள் உங்களுக்கு தாமதமாக தான் இருக்கக்கூடும். பண வரவு வருவதில் கூட கொஞ்சம் சிக்கல் இருக்கக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். டக்கென்று வரக்கூடிய கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். துன்பங்கள் படிப்படியாக தூளாகுங்க. உடன்பிறப்புகளின் ஆதரவும் கிடைக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. நீண்ட நாளைய வழக்குகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பீர்கள். மற்றவருடன் இருந்த தகராறுகள் கண்டிப்பாக விலகி செல்லும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். பணிகளில் கவலைகள் இருந்தாலும் நிறைவாக எல்லாம் முடியுங்க. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்களை தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மையை கொடுக்கும். தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடாமல் இருப்பது நன்மையை கொடுக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். ஆலய வழிபாட்டில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இறைவனுக்காக இன்று நீங்க செலவு செய்யக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. பெண்கள் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதல் போன்ற விவகாரங்கள் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். காதல்ல பெரிய அளவு பிரச்சனை இல்லை. நீங்களாகவே குழம்பி போவீர்கள். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். காதல் கைகூடும் வரை பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். கல்வியை பற்றி பயப்பட வேண்டாம். தேர்வை பற்றி துளி கூட கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதனை எழுதுங்கள். அதே போல் கொஞ்சம் படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று உங்களுடைய நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. மனப்பதட்டம் சரியாகுங்க. என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானிப்பது மிக நல்லது. திருவோணம் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு சந்தோஷம் எதிலும் கூடிவிடக் கொடுங்க. அது மட்டுமில்லை, சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு இருந்தால் போதுங்க. அவிட்டம் நல்ல எண்ணங்கள் வெளிப்படும். தூய்மையான சிந்தனை வெளிப்படக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான விஷயங்களில் நேரம் செலவிடுவீர்கள். குழப்பத்திற்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள்.
அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்பட கொடுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள்ல முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று பண வரவு உங்களுக்கு கண்டிப்பாக கூடிவிடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. என்ன ஒன்று, சிலர் தடையாக உங்களுக்கு இருக்க கொடுங்க. எது செய்தாலும் அதில் குறை காண்பார்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். குடும்பத்தாரிடம் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் மட்டுமே வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் வேண்டாம். வாக்குவாதங்களை ஈடுபட வேண்டாம். சில பணிகள் தாமதமாகத்தான் நடைபெற கொடுங்க. சில முயற்சிகள் உங்களுக்கு பின்னர் தான் சரியாக கூடும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் மட்டுமே வெற்றி இருக்க கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். டக்கென்று குழம்பிக் கொள்ள வேண்டாம். முடிவில் தெளிவாக இடுங்கள். லாவகமாக பேசி பழகுவது கண்டிப்பாக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். துன்பங்கள் தூளாவதற்கு உங்க கையில் உள்ளது. ஆலய வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்ளுங்கள். அதற்காக பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்து விடாதீர்கள். அதிகாலையிலேயே நல்ல தகவல் வரக்கூடுங்க. நல்ல கனவுகளும் வரக்கூடுங்க. வெளி உலக தொடர்புகளும் விரிவடையுங்க. வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். இன்று வருங்கால நலன் கருதி சேமிக்க தொடங்குவீர்கள். என்ன ஒன்று, கடுமையான பணி சுமை இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கைகூடுங்க. தடை தாமதம் கண்டிப்பாக நீங்குங்க. உடல் ஆரோக்கியம் பலம் பெறக்கூடும். வழக்குகள் தகராறுகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் அக்கறையுடன் காட்டுவீர்கள். அதே வேளையில் கடுமையான முயற்சிகளும் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் பொறுமையாக நீங்கும். மனசுக்குள் உற்சாகம் பிறக்க கொடுங்க. புதிய ஆர்டர்கள் பிடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். பெண்கள் என்று திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. முயற்சி கண்டிப்பாக பெண்களுக்கு வெற்றி கொடுக்கும். என்ன ஒன்று, கொஞ்சம் குழப்பம் இருக்கும். மன வலிமையை அதிகப்படுத்திக் கொள்வது உங்க கையில் உள்ளது. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் பொறுப்பாக இருங்கள். கல்வியில் சாதிக்க முடியும், பயப்பட வேண்டாம். தேர்வை நினைத்து கவலைப்படாதீர்கள். கண்டிப்பாக வெற்றி வாகை சூட முடியுங்க. நல்ல மதிப்பெண்களுடன் உயர்கல்வியை அமைத்துக் கொள்ளக்கூடும். சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம், இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மன வலிமை என்று கூறிவிடக் கொடுங்க. செய்யும் செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து செய்யுங்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தயவு செய்து பதட்டம் வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு எண்ணல்கள் தெரிந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. சதயம், முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வராமல் நின்ற பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனோ தைரியத்தை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். சொன்ன சொல்லை இன்று நீங்க காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செயல்பாடுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வேகம் இருக்குங்க. ஆதாயம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். மன கிளேசங்கள் கண்டிப்பாக மாறும். இன்று நீங்க தொழில் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பயணத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி, வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக இன்று நீங்க செயல்பட முடியும். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். பங்கு சந்தைகளில் லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கும் லாபம் கிடைக்கும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் தேடி வரக்கூடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்கள், இன்று எதிலும் நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லதுங்க. நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. சொன்ன சொல்லை எப்படியும் நிறைவேற்றி கொடுப்பீர்கள். துடிப்புடன் செயல்படுவீர்கள். சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆலய வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டிகளும் விலகி செல்லக்கூடும். ஆதாயம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். தொழில் போட்டிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வேகமாக பணிகளை இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். என்று எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் தாமதம் இருக்குங்க. நண்பர்களிடம் இருந்து வந்த மன கிளேசங்கள் கண்டிப்பாக மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் பயணத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரியிடம் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்குங்க.
செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. நிதி தேவைகள் எல்லாம் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. மனம் விட்டு பேசுவீர்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், வெற்றி நிச்சயம். பாகுபாடு இன்றி அனைவரையும் சரிசமமாக நடத்துவீர்கள். என்ன ஒன்று, சிறு சிறு குழப்பங்கள் தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே குழப்பத்துடன் காணப்படுவீர்கள். இந்த வேலையை முதலில் செய்யலாம் என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. எதையும் திட்டமிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுடைய முக அழகும் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் இன்று பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. இறைவனை முழுமையாக நம்புங்கள். குலதெய்வ வழிபாடு கூட பெண்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று புத்தி தெளிவு கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன கோபங்கள் இருக்கும். காதல் கைகூடியவில்லை என்ற கவலை இருக்கும். நாமல் ஒன்று சொல்ல போக வேறு விதமாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். அதனால் சந்தேக பார்வை வெளிப்படக்கூடும். தயவு செய்து நீங்க இந்த விஷயத்தில் பொறுமை காப்பது மட்டுமே சிறப்பு. இன்று மாணவர்கள் பட்டும் படாமல் அக்கம் பக்கத்தில் நடந்து கொள்ளுங்கள். தேர்வு முடியும் வரை படிப்பில் மட்டுமே கவனம் கொள்ளுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். தேர்வில் வெற்றி பெறுவோமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். சிறிய அளவில் முயற்சி பண்ணாலே போதுங்க. படித்து முன்னேற முடியும். உயர்கல்வியை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று நம்பிக்கைக்குரியவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் சந்தேக நோக்கில் கொண்டு பார்க்க வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. பொருளாதாரத்தை எப்படியும் சரி செய்து கொள்வீர்கள். அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். புத்தாடை அணிகளும் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. நெருக்கமானவிடம் இன்று நீங்க ரகசியத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். ஓரளவு கஷ்டங்கள் தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. உத்திரட்டாத்தி. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்லவைகள் ஓரளவு ஏற்பட கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்க கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவு எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சியின் பேரில் எதையும் செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். ரேவதி. குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். மாலை நேரத்திற்கு பின்னர் தான் சந்தோஷம் ஏற்படக்கூடும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். சிக்கல்களை தவிர்ப்பதற்கு பொறுமை வேண்டும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். தந்தையிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மன அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு மனோ தைரியம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.